சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல குரு இருப்பது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி தான் குரு, அஷ்டமாதிபதி தான் குரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கைப்பிடிச்சா கூட கல்யாணம் ஆன பின் பணவரவு இந்த குரு பயிற்சினால் எனக்கு கிடைக்குமான்னு ஏங்குறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? குரு பயிற்சி அப்படிங்கிற போது பாசிட்டிவை தாண்டி நெகட்டிவும் கொடுக்குற குரு பயிற்சின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டைம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ், இந்த நோய் வரக்கு சான்சஸ் இருக்கா? இப்போ முன்னாடி வந்து நிறைய ராசியோட குரு பயிற்சி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து வந்து சிம்ம ராசியோட குரு பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசியோட பெரிய ஒரு ஏக்கத்தோட இருக்க ராசி சிம்மம் தான். வாழ்க்கையில பிரச்சனை தவிர வேற எதுவுமே பார்த்தது இல்லப்பா அப்படின்னு சொல்ற ராசி. இந்த வருஷம் அவங்க குரு பயிற்சி வந்து எப்படி இருக்கு? இந்த சிம்ம ராசிக்காரங்க குரு பயிற்சி அப்படிங்கிறது சொல்றோம். சனி பயிற்சியிலே நிறைய பேர் அடிபட்டிருப்பாங்க. அந்த நிகழ்வுகளை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. முதல்ல எந்த கிரகம் பயிற்சி ஆச்சோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து நீங்க பயப்பட்டால் போதும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இப்ப இந்த சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த 12ஆம் இடத்துல குரு இருப்பது சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம லக்னத்திற்கு எப்போதுமே குரு வந்து அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கும். ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது செய்வாரானா அந்த மன விரயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி முயற்சி சார்ந்தது, நான் என்ன ட்ரை பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது, எக்ஸாம் கூட எழுதுறேன் அது கூட எனக்கு அங்கே ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி குரு வந்து நண்பர்களால் விரயம் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். நான் இதை திருமண உறவுல பிரிவை கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லலாம். திருமணத்திற்குண்டான காலமாகவும் இருக்கும். எப்படி இருக்கும்னா கணவன் வெளிநாட்டு கணவராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த அயன சயன போகம்னு சொல்லுவோம். இந்த போகத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்யாண யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமணத்திற்கு உண்டான காலம் அப்படிங்கிறது இங்க இருக்குது. கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. காதல் திருமணமாகவே இருந்தாலும், ஏன்னா சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி தான் குரு, அஷ்டமாதிபதி தான் குரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கைப்பிடிச்சா கூட கல்யாணம் ஆன பின் கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நல்லா இருக்கிற காதல் நாளைக்கு கசக்குமானா திருமணமான பின் கண்டிப்பாக கசப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ள கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மேம், இந்த சிம்மராசியோட திருமண வாழ்க்கைன்னு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல. ஸோ இதுக்காகவே வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த எல்லா வருஷங்களும் நான் பார்க்கும்போது இந்த திருமண வாழ்க்கையில தடைப்பட்டுட்டே போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகுறாங்க. என்ன காரணம் மேம் இந்த திருமணம் தடைப்பட்டே போறது அவங்களுக்கு? திருமணம் தடை அப்படிங்கிறத விட தன்னுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி பெண் அமைப்பு அப்படிங்கிறது இருக்காது. இந்த சிம்ம ராசிக்காரங்களை லாஸ்ட் ஒரு வருஷம் யாருக்காட்டி எனக்கு சிம்ம லக்னம் இல்லைன்னா சிம்ம ராசியாக இருக்குது, எனக்கு சிம்ம ராசியிலேருந்து தசை நடத்துதுன்னு யாருக்கு நினைக்கிறீங்களோ, திருமணம் சார்ந்த உறவுகள் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். தேவையில்லாம சண்டை போடுவாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. அதுவும் அக்ஷய லக்னம் உங்களுக்கு சிம்ம லக்னமாக அமர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். அந்த பிரிவை கொடுக்குமான கொடுக்கும். ஏற்ற இறக்கமான வாழ்க்கை, நீ படிச்சுதா நான் படிச்சுதா, நீ பெரியவனா நான் பெரியவனா. பொதுவாகவே இந்த கடக லக்னம், சிம்ம லக்னம், அதே மாதிரி மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கு களத்திர சுகம்ங்கிறது ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவல் பேர் அப்படிங்கிறது அமையக்கூடாது. கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கும். அந்த பொண்ணு டிகிரி படிச்சிருக்கு, நானும் டிகிரி படிச்சிருக்கேன், அவங்க பிஎட் படிச்சிருக்காங்க, பையனும் பிஎட் படிச்சிருக்கான்னு கல்யாணம் பண்ணாங்களோ, இல்லைன்னா காதல் திருமணமே பண்ணாங்களோ பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை. ஓகே மேம். ஸோ வெளிநாடு அப்படிலாம் பார்க்கும்போது என்னோட கடன் சுமை அப்படிங்கிறது குறைக்குமா? பண வரவு இந்த குரு பயிற்சினால் எனக்கு கிடைக்குமான்னு ஏங்குறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? இல்லை, கடன் சுமைன்னு பார்த்தீங்கன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். பெரும் பணம் பெரும் கடன் அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்கள் முதலே சொன்ன மாதிரி தான், நண்பர்கள்னால கடன், நண்பர்கள்னால செலவு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நண்பன் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்னால் இவங்க போகாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வழிகாட்டியாக அமையக்கூடிய அந்த வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பாக்கியம்ங்கிறது இவங்களுக்கு
கை கொடுக்காது. கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்ட்ரோல்ல அப்படிங்கிறது வரும். கடன் அடைக்கக்கூடிய தன்மையாகவே இருக்கும். இந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த தாத்தா பாட்டி சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் என்ன டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும், அதுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு. சிம்ம ராசிக்கு குரு பொதுவாகவே ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கிறாரு. சில இடங்களில் மாத்திரம் கவனம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேம். ஸோ எல்லாமே தாண்டி வந்துட்டு பொதுவாக குரு பயிற்சி அப்படிங்கிறபோது பாசிட்டிவை தாண்டி நெகட்டிவும் கொடுக்குற குரு பயிற்சியும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டைம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இந்த நோய் வரக்கு சான்சஸ் இருக்கா? இந்த நோயின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த உபாதைகள் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு இருக்கும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். தூக்கம் அப்படிங்கிறது இங்கே சரியாக இருக்காது. அதை மாத்திரம் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது சிலருக்கு கொடுக்கும். அதில் கவனம் தேவை. நிறைய தண்ணீர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். வெளியில் போனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹீமோகுளோபின் குறையறதுக்குண்டான தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பிளட்ல வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டென்ஷன் ஆகாமல் பார்த்துட்டாலே இவங்களுக்கு போதும். ஏன்னா வருமானத்தினால ஒரு அழுத்தம்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால மருத்துவமனை விரயம், தூக்கத்திற்காக விரயம் அப்படிங்கிறது இந்த குரு கண்டிப்பா கொடுப்பாரானா கொடுக்கத்தான் செய்யும். ஓகே மேம். ஸோ எல்லா ராசிக்கும் நம்ம காமனாக கேட்குற ஒரே கேள்விதான், இவங்க என்ன மாதிரி வழிபாடுகள் வந்து அவங்க பண்ணா நல்லா இருக்கும், என்ன மாதிரி கடவுள் வழிபாடு இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனையும் அதுக்கான ஒரு நேரத்தையும் கொடுக்குது? இவங்களுக்கு வந்து பேனா வாங்கி தானம் செய்வதுங்கிறது நல்லா இருக்கும். ஓகே. படிக்கிற குழந்தை இன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து உங்க லக்னத்துக்கு விரயஸ்தானத்துல இருப்பாரு. குருனாலே குழந்தைகள், குருனாலே வந்து படிப்பு சம்பந்தப்பட்டது, ஞானம் சம்பந்தப்பட்டது. இப்ப பெரியவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாட்டி ஒரு புக்கு, நான் சஷ்டி கவசம் புக்கு வாங்கி கொடுக்குறேன், ஒரு 16 புக்கு வாங்கி நான் கொடுக்கலாமானா கோவில்ல வந்து தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா முருகர் போட்டோ வாங்கி நான் வச்சிருக்கேன், அதை கொடுக்கலாமானா தானமாக கொடுக்கலாம். இவங்க கையால என்ன தானமாக கொடுத்துட்டு வந்தா கூட இவங்களுக்கு பலன் கொடுக்குமானா கொடுக்கும். இவங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது சரியா இருக்காது. நான் ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், அது அங்க தடையாகவே அமையும். அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த தான தர்மம்னு சொல்லலாம். தாராளமா கொடுக்கலாம். நான் வந்து 4 உளுந்த வடை வாங்கி தானமா கொடுக்குறேன், தாராளமா கொடுக்கலாம். சக்கரை பொங்கல் வந்து நைவேத்தியம் பண்ணி பகவானுக்கு கொடுக்குறேன், கோவில்ல கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். நீங்க என்ன வேணா தானமா கொடுக்கறது சிறப்பு. இது குருங்கிறதுனால குழந்தைகளுக்காக கொடுப்பது சிறப்பு. இப்ப பார்க்ல போனீங்கன்னா குழந்தைகள் எல்லாருமே விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேன் மிட்டாய் அப்படிங்கிறது வாங்கி கொடுக்கலாம். அது வந்து நல்ல பலனை கொடுக்குமானா இவர்களுக்கு, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேன் மிட்டாய் அப்படிங்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். இவங்களுடைய முயற்சிகள் தடையில்லாம இருக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த உறவுகள்ல விரிசல் இருந்ததுன்னா சரி பண்ணும். அதே மாதிரி இவங்களுக்கு 2ஆம் திருமண யோகத்தை சீக்கிரம் கொண்டு வரும். சிம்ம ராசிக்காரங்க, எனக்கு திருமண அமைப்புங்கிறது சரியா இல்லை, செகண்ட் மேரேஜ் ஆட்டி நல்லா இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த திருமண வாய்ப்பிற்கு உண்டான காலமாகவே அமையும், நல்லாகவே இருக்கும். திடீர்னு எதிர்பாராத திருமணம் என்பது இவங்களுக்கு நடக்கும். ஓகே மேம். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த வருடம் வந்து குரு பயிற்சியில என்னடா கஷ்டப்பட்டுட்டே இருக்கமே, நல்லதே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இந்த வருடம் வந்து அமையும்னு சொல்லி மேம் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்தே வந்துட்டு கன்னி ராசியோட குரு பயிற்சி இந்த வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். சிம்ம ராசியோட குரு பயிற்சிக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் தரும் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.